தொலைத்துவிட்டு தேடுகிறோம் யாழியை. நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் யாழி என்றால் என்னவென்று? சிங்க உடலும் அதனுடன் யானையின் துதிக்கையும் தந்தமும் சேர்ந்தாற்போல் காட்சி தருவதை போன்று பல கோவில்களில் இவற்றின் சிலைகள் அமைக்கப்பெற்றுள்ளது. மேற்கத்திய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இதே பூமியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ராட்சச உடல் அமைப்புடன் டைனோசர் என்ற மிருகங்கள் வாழ்ந்தது என்று கூறியபோது முதலில் நம்ப மறுத்தது இந்த உலகம். பின்னர் அது குறித்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடத்தி அவற்றின் எலும்புகள், முட்டைகள், உரு அமைப்பை போன்றவற்றை ஆதாரத்துடன் வெளியிட்ட பின்புதான் நம்பத் தொடங்கினார்கள் இந்த மக்கள். அப்படியானால் பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணி கொண்ட இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் இப்படி ஒரு பிரம்மாண்ட விலங்கின் பதிவுகள் ஏராளமாக பரவி கிடப்பதை தற்போது பார்க்க முடிகிறது. சில கோவில்களில் இந்த மிருகத்தை குதிரையை போன்று கடிவாளமிட்டு அடக்கி அதன் மீது வீரர்கள் கையில் வாளுடன் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படியானால் இவை போருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குமா? தமிழர்கள் இதை வளர்த்தார்களா? தமிழர்கள் அல்லது இந்த மிருகத்தை அடக்கி ஆண்டார்களா? இவற்றையெல்லாம் விட்டு ஒருபடி மேலே சென்று பார்த்தோமேயானால் இந்த யாழிகளுக்கென்று தமிழர்கள் தனியாகவே ஒரு வரிசையை கோவில் கோபுரத்தில் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதை யாழி வரிசை என்றே அழைக்கிறோம். மும்முடி சோழ சக்கரவர்த்திகள் ஐயன் ஸ்ரீ ராஜராஜ சோழ பேருடைய தேவர் கட்டிய பிரம்மாண்டமான தஞ்சை கோவிலில் கூட இந்த யாழிக்கென்று ஒரு முழு தனி வரிசையே ஒதுக்கப்பட்டுள்ளது. உருட்டும் கண்களோடும் கோர பற்களோடும் ஒரு விலங்கின் முகத்தை கோபுரத்தின் 4 திசையிலும் எளிதில் பார்க்க முடிகிறது. மேலும் தஞ்சை பெரிய கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போன்ற தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான பழமையான கோவில்களிலெல்லாம் 2 கால்களில் நிற்கும் முழு உயர முப்பரிமாண யாழியின் சிலையும் அந்த யாழி சிலையின் முழங்காலுக்கு கீழே யானை நிற்கும் சிலையையும் வடித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட யாழி சிலை தென் இந்தியாவில் உள்ள நூற்றுக்கணக்கான கோவில்களில் 1000க்கு மேல் சிலைகள் உள்ளன. உலகில் எந்த விலங்குக்கும் இந்த எண்ணிக்கையில் முழு உருவ முப்பரிமாண சிலைகள் கிடையாது என்பது உலகம் அறிய தவறிய உண்மைதான். குறிப்பாக தமிழர்கள் அறிய வேண்டிய உண்மை, நம்மில் பலர் கோவில்களுக்கு சென்றிருந்தாலும் இந்த யாழி சிலைகளை முழு மனதோடு இதுவரை கவனித்திருக்கவே மாட்டோம். அதுதான் யாழி என்ற அதிசய விலங்குக்கு இதுவரை நடக்கும் அவலநிலை. யாழிக்கு எத்தனை கோவில்களில் எத்தனை விதமான சிலைகள் உள்ளன, யாழியில் எத்தனை வகைகள் உள்ளன. பண்டைய காலத்தில் வாழ்ந்த சிற்பக்கலை நிபுணர்கள் காணாத ஒரு உருவத்தை சிலையாக வடித்திருப்பார்களா? யாழி உருவம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது? நமது சிறிய கோவில்களிலும் யாழியின் உருவம் உள்ளதை நாம் அறிவோமா? யாழியை பற்றி புராணங்கள் என்ன சொல்கின்றன? யாழி என்ற உயிரினம் கற்பனையா, இல்லை அறிவியல் பூர்வமாக அது ஒரு உயிரினமா? யாழி லெமுரியா நகரத்தின் உண்மையான மிருகமா? வாழாத ஒரு உயிரினத்தை ஆயிரக்கணக்கில் சிற்பங்களாக வடிக்க காரணம் என்ன? குடிக்கு அடிமையாக கிடக்கும் தமிழ் சமூகத்தில் இவற்றை குறித்து யார் ஆராய்ச்சி செய்ய போகிறார்கள்? பதவிக்கு அடித்துக் கொள்ளும் தமிழக அரசியலில் இவற்றின் ஆராய்ச்சிகளுக்கு நிதி ஒதுக்கப்படுமா, அல்லது கடைசி வரை அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சியாகவே இவை மண்ணோடு மண்ணாகிவிடுமா? எதற்குமே இந்த தமிழ் பூமியில் பதிலே இல்லை. யாழி பலர் கண்களில் படாமலே போகும் சிற்பமாகும். பல பிரதான இடங்களில் அழகிய வேலைப்பாடுகளுடன் யாழி இருந்தும் ஆலயங்களுக்கு செல்லும் பெரும்பாலானவர்கள் அவற்றை திரும்பி பார்ப்பது கூட இல்லை. ஆனால் அதன் பக்கத்தில் பூங்காவில் டைனோசர் என்று ஒன்று இருந்தால் அதை சுற்றி சுற்றி வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாழி சிற்பக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். யாழி என்பது சிங்கமும் யானையும் கலந்த ஒரு கற்பனை உருவம். இதில் சிங்கத்தின் வாயில் கல்லால் செதுக்கப்பட்ட உருண்டை சிற்ப கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த கல் உருண்டையை சிங்கத்தின் வாயினுள் உருட்ட முடியும். அதே சமயம் சிங்கத்தின் வாயை விட்டு வெளியில் எடுக்க முடியாது. இதனை யாழி முட்டை என்பர். யாழி என்பது தென்னகத்து கோவில்களில் சிற்பங்களாக காணப்படும் ஒரு விலங்குருவமாகும். சிங்கம், யானை,
யாழி என்பது போல் சிங்கத்திற்கு துதிக்கை வைத்தார் போல் இருக்கும். அது யாழியில் இன்னொரு வகை சிங்க வாயிலிருந்து நீண்ட நாக்கு கொண்டதாக இருக்கிறது. சிங்கத்திற்கு சிறகுகள் முளைத்த வடிவ யாழியும் உண்டு. மீனினம் போன்றதொரு யாழியும் அறிந்தோம். இந்த வடிவங்கள் கோவில்களின் சிலைகளில் காணப்படுகின்றன. இந்த பூமியில் சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர் போன்ற ராட்சத விலங்குகள் வாழ்ந்ததாக அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த அறிவியல் உண்மையின் அடிப்படையில் இத்தகைய விலங்குகளை பின்னணியாக கொண்டு உலகில் பல திரைப்படங்கள் வெளிவந்து உலக மக்களை பெருமளவில் கவர்ந்தன. அதன் மூலம் இன்றைய குழந்தைகள் வரை மானிட இனமே தோன்றாத காலத்தில் வாழ்ந்த அந்த விலங்குகளை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்றால் மிக இல்லை. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணி கொண்ட இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் இப்படி ஒரு பிரம்மாண்ட விலங்கின் பதிவுகள் பரவி கிடப்பதை என்றென்றும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். 1 வருடமல்ல, 2 வருடமல்ல, 1000 வருடங்களுக்கு மேலாக உள்ள கோவில் சிலைகளில் நம்மில் மிகச்சிலரே இந்த பெயரை அறிந்திருப்போம். ஆனால் தென்னிந்திய கோவில்களை பார்த்தவர்கள் எல்லோரும் இந்த உருவத்தை கண்டிப்பாக பார்த்திருப்போம். ஆயிரக்கணக்கில் சிலைகள் இருந்தும் கண்டு கொள்ளப்படாத நிலையில் இருக்கும் இந்த யாழியை உலக மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சிதான் இந்த வீடியோ. சீனர்களின் பிரதான விலங்கு டிராகன் போல, எகிப்தியரின் பிரதான பறவை பீனிக்ஸ் போல, தமிழரின் பிரதான விலங்கு இந்த யாழி. இவை போற்றப்பட வேண்டும், மேலும் புகழப்பட்டேயாக வேண்டும். யாழி உலகையே மிரண்டு போக வைத்த தமிழனின் பிரதான விலங்கு என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று வரை எந்த ஆய்வாளர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய மர்மம் இந்த யாழி. நம்மில் எத்தனை பேருக்கு யாழி என்றால் என்னவென்று தெரியும்? யாழிகள் தென்னிந்தியாவில் உள்ள கோவில் சிற்பங்களில் மட்டுமே காண கிடைக்கும் ஒரு விசித்திரமான மிருகமாகும். அதன் தோற்றம் சிங்கமுகமும் அதனுடன் யானையின் துதிக்கையும் சேர்ந்தாற்போல் காட்சி தருவதை போன்று பல கோவில்களில் இவற்றின் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அருகிலிருந்தும் நாம் இந்த யாழிகளை ஏன் கண்டு கொள்ளவே இல்லை? ஆனால் இங்கு வரும் வெளிநாட்டினரோ இதன் உருவ அமைப்பையும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் தோற்றத்தையும் கண்டு மிரண்டுதான் போகிறார்கள். வரலாற்றில் யாழியை பற்றி குறிப்புகள் இருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? இதோ இடம்படு அறியா வளம்படு வேட்டத்து வாழ்வெறி நடுங்க புகழ் வந்தாளி உயர்நுதல் யானை புகர் முகத்தொற்றி வெண்கோடு புய்க்கும். நயக்கண்ணார் அகம் 252:1-4 என்ற செய்யுளில் இது இருக்கிறது. இதன் பொருள் என்னவென்று தெரியுமா? அடித்து வீழ்த்தும் விலங்குகள் இடப்பக்கத்தே விழுவதை ஒருபோதும் அறியாத வெற்றியை உடைய வேட்டைக்கு செல்லும் வாள் போன்ற வரிகளுடைய புலிகளானது நடுங்குமாறு ஆழியானது பாய்ந்து வந்து உயர்ந்த நெற்றியினுடைய யானையின் புள்ளி பொருந்திய முகத்தை தாக்கி அதன் வெண்ணிற தந்தத்தினை பறித்தெடுக்கும். இதுதான் அந்த பாடலின் அர்த்தம். யாழி என்கிற விலங்கு இந்தியாவில் கிமு 25,000 ஆண்டு காலத்திலேயே வழக்கத்தில் இருந்து பின்னர் கிபி 800 தான் மீண்டும் கோவில்களில் இடம்பெற்றன. முதலாம் ஆதித்யன் மற்றும் பராந்த சோழனால் கற்றாழி எனப்பட்ட செங்கற்களுக்கு பதிலாக கருங்கற்களை கொண்டு முதலில் கோவில்கள் கலைநயத்துடன் கட்டப்பட்டன. அதில் தொடங்கி மற்ற கோவில்களில் யாழி முக்கிய இடம் பெற்றது. அது தென்னிந்திய கோவிலின் கலை அம்சமாக விளங்கியது. சில அறிக்கைகள் இப்படி ஒரு விலங்கினம் இந்திய வனப்பகுதிகளில் வாழ்ந்திருக்கலாம் எனவும் இந்த கொடூர வேட்டை விலங்கை கண்டு மக்கள் அச்சம் கொண்டிருந்தனர் என்றும் கூறியது. காலப்போக்கில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் இவை மெல்ல மெல்ல அழிந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. ஆனால் இந்த கோட்பாட்டிற்கு எந்த ஒரு தடயமும் இதுவரை கிடைக்கவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணி கொண்ட இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் இப்படி ஒரு பிரம்மாண்ட விலங்கின் பதிவுகள் பரவி கிடப்பதை பார்க்க முடிகிறது என்று நாம் எத்தனை முறை சொன்னாலும் இதற்கான பதில் இன்னுமே நமக்கு கிடைக்கவில்லை. தென்னிந்தியாவில் ஆயிரக்கணக்கில் இந்த பிரம்மாண்ட விலங்கின் உருவத்தை சிலைகளாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். யாழியை அடக்குபவன் மாவீரனாக இருக்க வேண்டும். அவன் சில மூலிகைகளின் பலம் கொண்டு யாழியை அடக்கும் ஆற்றல் பெற்றவன். கஜகேசரியாவான் அவன். வீரன் என்பவன் தனி ஆட்களை சமாளிப்பவன். மாவீரன் என்பவன் 100 வீரர்களை ஒரே போரில் சமாளிக்கும் திறன் கொண்டவன். சோழர்களில் சிலருக்கு கஜகேசரி பட்டம் உண்டு. யாழியை அடக்க உதவும் மூலிகைகள் என்னென்ன என சித்தர்கள் பாடல்களில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். சில மூலிகைகளை உண்டால் யாழியின் பலம் கிடைக்கும் என கொடுத்திருப்பார்கள். அதை வைத்து யாழியை அடக்கி அதற்கு கடிவாளம் போடுவார்கள். பின் அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் என்பதுதான் சில வரலாறு. யாழி குறித்த மருத்துவ சித்த பாடல்கள்
இதோ நன்முருங்கை தழை நெய்வாத்துண்ணில் யாழி என விஞ்சுவார் போகத்தில், அதாவது போர்க்களத்தில் அகத்தியர் எழுதியிருக்கிறார். நிறச்சொன்னார் மையாம் தகரையை ஒத்த யாழி அன்னர் புலத்து கையான் தகரை ஒத்துக்கால். இது தேரையர் எழுதியிருக்கிறார். எப்படி எங்கனம் இந்த விலங்குகள் பற்றி இவ்வளவு கல்வெட்டுக்கள் இருந்து உலக சமுதாயம் ஏற்க மறுக்க காரணம் என்ன? ஆம், நம் பாரம்பரியத்தின் அகப்பொருளை சந்தேகிப்பது இப்பொழுது எல்லாம் நகைப்பிற்குரியவையே. ஏன், இது போன்ற நம் பாரம்பரியத்தின் சுவடான யாழிகள் இன்றும் உயிரோடு வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் எங்கே இருக்கும் யாழி? காடுகளில், அதுவும் அடர்ந்த காடுகளில், அதுவும் மனித வாடையே இல்லாத காடுகளில். ஆஹா, அப்படி ஒரு காட்டுப்பகுதி தென்னிந்தியாவில் இல்லவே இல்லை. இன்னமும் ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போன்ற படைப்புகளை தொலைக்காட்சியில் மட்டுமே பார்த்து பிரமிப்படைகிறோம். இதுவே மேற்கத்திய நாட்டில் யாழி படைக்கப்பட்டிருந்தால் அவை இறக்கைகள் கட்டிவிடப்பட்டு கொண்டாடப்பட்டிருக்கும். யாழிகளே இந்தியாவின் சைனாக்கார டிராகன்கள் தான். வேற வழி என்ன செய்ய? இப்படிப்பட்ட கேவலமான உதாரணங்களை காண்பிக்க வேண்டியுள்ளது. நாம் தினசரி கண்டு கொள்ளாமல் கடந்து செல்லும் அவை நம்மால் பிரமிப்பாய் கண்டுகளித்து போற்றப்பட வேண்டியவை இந்த யாழி. இங்கனம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய மரபுகளை விட்டுவிட்டு எம்மக்கள் தேவையில்லாத பல விஷயங்களில் மாக்களாகி அலைகிறார்களே என்று மனம் வெதும்புகிறது. மனிதனின் கற்பனை சக்தியின் ஆற்றல் அளவுக்கு அதிகமானது. இன்று நம் கைகளில் தவிழும் ஸ்மார்ட் போன்களில் இருந்து கையெழுத்திடும் குமிழ்முனை பேனாக்கள் வரையில் அனைத்துமே எந்த ஒரு காலத்தில் மனிதனின் எட்ட முடியாத கற்பனையின் வடிவங்களாக இருந்தவையே. ஆனால் இன்று அவை அனைத்தும் சாத்தியப்பட்டு விட்டன. இருப்பினும் மனிதனின் அனைத்து கற்பனைகளும் சாத்தியப்படக்கூடியவை அல்ல. நோயில்லாத வாழ்வு, மரணமற்ற அமர்த்துவம் மற்றும் பாடப்பட்ட புராண கதைகள் போல மனிதனின் எண்ணற்ற கற்பனையின் விளைவுகள் பலவும் இன்று விவாத பொருட்களாக மாறியுள்ளது. அதிலொன்றுதான் இந்த யாழி. சக்தியின் அடையாளம்தான் இந்த யாழி. சிங்கத்தின் கால்கள், குதிரையின் உடல், யானையின் துதிக்கை, கூரிய பற்கள், பாரிய தோற்றம், வலிமையின் அடையாளமாக விளங்கும் 3 மிருகங்களின் சேர்க்கையே இந்த தமிழர்களின் யாழி. யாழியின் தோற்றத்துக்கு விளங்கும் ஒரே ஒரு சான்று கோவில் சிற்பங்களே. யாழியின் உருவமைப்பை கொண்டு அதனை 3 வகையாக வகைப்படுத்துகிறார்கள். மகர யாழி என்பதை பெரும்பாலும் ஆட்டுத்தலையுடன் இருக்கும் யாழி என்று கருதப்படுகிறது. எனினும் மகரம் என்பது முதலையை குறிப்பதால் இது முதலையின் உடலமைப்புடன் கூடிய ஒரு யாழியாக இருக்க வேண்டும். சிம்ம யாழி, சிங்கத்தின் தலையுடன் கூடிய யாழி. அதிகமான கோவில் சிற்பங்களில் இடம்பெறும் யாழி வகை இதுதான். கஜயாழி, யானையின் துதிக்கையுடன் விளங்கும் இந்த வகை யாழி அமைப்பு தென்னிந்திய கோவில்களில் மிக பிரசித்தி பெற்றது இந்த யாழி. அஸ்வயாழி, குதிரை முகம் கொண்டது இந்த யாழி. ஸ்வனயாழி, ஞமலயாழி, நாய் முகம் கொண்ட யாழிதான் இந்த யாழி. மூஷிக யாழி, எலிமுகம் கொண்ட யாழி. இது யாழியின் வலிமையை அவற்றை சிற்பங்களில் முன்னிலைப்படுத்தும் விதத்திலேயே நம்மால் உணரக்கூடியதாக இருக்கும். சிம்ம யாழியின் உருவங்கள் பெரும்பாலும் ஒரு சிங்கத்தை பின்னங்கால்களால் மிதித்தவாறு முன்னங்கால்களை உயர்த்தி பாயும் விதத்தில் நிற்கும். யாழியின் அளவோடு ஒப்பிடும்போது சிங்கம் ஒரு சிறு எலியை ஒத்தே காணப்படும். அவ்வாறே கஜயாழியின் சிற்பங்களிலும் அவற்றின் வலிமை சிறப்பாக வெளிக்காட்டப்படும். சிம்மயாழியை போலவே பின்னங்கால்களை தூக்கி நிற்பதோடு முன்னங்கால்களால் தன்னுடைய துதிக்கையை பிடித்த வண்ணம் நிற்கும். துதிக்கையின் அந்தத்தில் ஒரு யானையை தரையிலிருந்து பிரித்து இழுக்கும் வகையில் செதுக்கப்பட்டிருக்கும். யாழியுடன் ஒப்பிடும்போது யானையும் கூட மிகச் சிறியதே என்பது இதன் கருத்து. இன்றளவில் நம்முடைய உலகில் தரைவாழ் வேட்டை விலங்குகளில் சக்தி வாய்ந்தது சிங்கம்தான். தாவர உண்ணிகளில் சக்தி மிகுந்தது யானை. இவை இரண்டுமே யாழிகளின் இரைகளாக இருப்பதாக உருவகப்படுத்தியதிலிருந்து யாழிகளின் வலிமை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த யாழி தமிழர்களின் விலங்காக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அளவுக்கு மீறிய தோற்றமும் சக்தியும் கொண்ட இவ்வுயிரினம் நவீன விஞ்ஞான பார்வை கொண்டவர்களுக்கும் பழமையின் பால் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கும் இடையிலான பேசுபொருளாக தற்போது மாறியிருக்கிறது. சமூக வலைதளங்களில் இருசாரரும் யாழி குறித்த காணொலியையும் பதிவுகளையும் மேற்கொண்ட வண்ணம் இருக்கிறார்கள். அழிந்து போன ஆதி உயிரினம்தான் தமிழர்களின் இந்த யாழி. தமிழ் இனத்தின் தொன்மையானது அதன் பூர்வீக மற்றும் வேறு குறித்தான பலவாறான கருத்துக்களுக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கிறது இந்த யாழி. அவ்வாறான கருத்தாக்கங்களுள் சுவாரஸ்யமானது குமரிக்கண்டம். இன்றைய தமிழகம், மடகாஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியா என 3 கண்டங்களாக இணைந்திருந்த பாரிய நிலப்பரப்பே இந்த
குமரிநிலம். இதன் ஆதிக்குடிகளே தமிழர்கள். யாழியின் பிறப்பிடமே இந்நிலமே என்பது ஒரு சாரரின் கருத்து. வடிவேல் எரிந்த வான்பகை புறாது, பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து, குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள, வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி. இவ்வாறாக தொல்தமிழ் நிலமானது கடல்களால் அழிந்தபோது அதனுடன் இணைந்து யாழிகளும் அழிந்து போனதாக கருதுவோர் இருக்கிறார்கள். மேலும் சிலர் குமரி நிலம் அழிந்தும் தமிழ் மக்களுடன் இணைந்து யாழிகளும் தென்னிந்தியாவுக்கு வந்ததாகவும், புதிய நிலத்தையும் அதன் காலநிலையையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழிந்து போனதாகவும் கூறுவதுண்டு. சில சங்க பாடல்களும் யாழி மிருகம் பற்றி கூறுவதால் யாழி மிருகம் மனிதர்கள் எழுத்தறிவு பெற்று கவி எழுதும் காலத்தில் கூட வாழ்ந்துள்ளதாக ஒரு தரப்பினர் கருதுகிறார்கள். அருவியார்க்கும் பெருவரை அடுக்கத்து, ஆளி நன்மான் வேட்டு எடுகோள் உயிர்ப்பூம் பொறிவுழுவை தொழிற்சிய, வெண்ணுதி ஏந்துவேன் கோட்டு வயக்களிறு இழுக்கும் தென்னருங்கானம். இந்த பாடலில் புலியால் தாக்கப்பட்டு இறந்து கிடக்கும் யானையின் உடலை யாழி தன்னுடைய நகங்களால் பற்றியே இழுத்துச் செல்லும் என்று கூறப்படுகிறது. இது யாழியின் ஆற்றலின் அளவை எடுத்துரைக்கிறது. வேறொரு தரப்பு யாழிகள் டைனோசர் காலத்தில் வாழ்ந்து அவற்றுடன் இணைந்தே அழிந்து போனதாகவும் கருதுகின்றனர். அறிவியலின் பார்வையில் இந்த யாழி எப்படி இருக்கிறது? கிடைக்கப்பெறும் ஆதாரங்களை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவுக்கு வருவதே விஞ்ஞானத்தின் அடிப்படை. அந்த வகையில் யாழி என்ற ஒரு மிருகம் உண்மையில் வாழ்ந்திருக்க முடியாது என்பது விஞ்ஞானவாதிகளின் கருத்து. இந்நாட்களில் பேசப்படும் குமரிக்கண்டம் என்ற நிலப்பரப்பு என்பது கற்பனையில் உருவானதே தவிர உண்மையில் அத்தகைய நிலப்பரப்பு ஒன்று கடலுக்கடியில் இல்லை என்பது கிடைக்கப்பெற்ற புவியியல் ஆய்வறிக்கைகளின்படியான முடிவு. ஆகவே இல்லாத ஒரு கண்டத்தில் எவ்வாறு ஒரு உயிரினம் உருவாகி இருக்க முடியும் என்பது விஞ்ஞான தரப்பின் அடிப்படை கேள்வி. அடுத்ததாக, இந்திய நிலத்தில் மக்களின் கண்களுக்கு புலப்படும் வகையில் வாழ்ந்த இத்தனை பெரிய விலங்கின் புதைப்படிமம் ஒன்றேனும் இன்று வரையில் கிடைக்கவில்லை என்பதை கொண்டும் யாழி ஒரு கற்பனை மிருகம் என்று கருதுகிறார்கள். டைனோசர் காலத்தில் யாழிகள் வாழ்ந்திருக்க கூடும் என முன்வைக்கப்படும் வாதமும் பெரிதாக ஈடுபடவில்லை. காரணம், டைனோசர்கள் ஊர்வன இனத்தை சார்ந்தவை. ஆனால் யாழியின் உரு அமைப்பு பாலூட்டி விலங்கினை ஒத்தது. டைனோசர் ஆதிக்க காலத்தில் இருந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னரே பாலூட்டி ஆதிக்க காலம் உருவாகி உள்ளமையால் யாழி ஒரு டைனோசர் என்ற வாதமும் நீடிக்க வாய்ப்பில்லை. யாழி போலவே உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு மொழிக்குழுக்களும் இனங்களும் தங்களுக்கென ஒரு ஆதிசக்தி பெற்ற உயிரினத்தை கொண்டுள்ளன. சீனத்தில் நீண்ட பாம்புடல் டிராகன், ஐரோப்பிய பல்லி வகை டிராகன், கிரேக்கத்தின் பலதலை டிராகன் சட்ரா, கடலை ஆளும் கிரேக்கன், எகிப்தின் ஸ்பீனிக்ஸ், மேற்காசியாவின் சென்ட்ரோஸ், மாயன் இனத்தின் சிறகுடைய பாம்பு, சிங்கமும் கழுகும் சேர்ந்த கரிபியன், ஓனாய் மனிதன், செல்வத்தால் சபிக்கப்பட்ட லப்ரகான், பனி சூழ்ந்த மலைகளிலும் துருவங்களிலும் வாழும் எட்டி, ஒற்றை கொம்பு கொண்ட யூனிகார்ன் மற்றும் சிறகுடைய குதிரை பெகாசஸ் என உலகமெங்கும் சர்ச்சைக்குரிய இயற்கைக்கு புறமான தோற்றமும் ஆற்றலும் கொண்ட உயிரினங்கள் பற்றிய கதைகள் பல காலமாக பேசப்பட்டு வருகின்றன. இவ்வாறான உயிரினங்கள் என்றுமே ஒரு வகையில் மாத்திரமே அணுகப்படும். ஒன்று மரியாதைக்குரிய வணக்கப் பொருள், மற்றொன்று அச்சமூட்டும் கொள்ளுயிர். இந்த இரண்டு அணுகுமுறைக்கும் அடிப்படை ஒன்றே. அச்சம் எவையெல்லாம் தனித்தனியே அச்சத்தை உண்டு பண்ணுகிறதோ, எவையெல்லாம் இணைந்தால் மனிதனின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுமோ, அவையெல்லாம் இத்தகைய கற்பனை மிருகங்கள் உருவாக காரணமாகிறது. மனிதனின் அச்சத்தின் விளைவை கண்டறிய அடிப்படை விஞ்ஞான ஆய்வொன்று நடத்தப்பட்டது. ஆனால் மனிதர்களை கொண்டல்ல, நம்முடைய மிக நெருங்கிய சொந்தங்களான குரங்குகளை கொண்டு. டேவிட் இ ஜோன்சன் எனும் மானுடவியல் அறிஞர் ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் வாழும் வெர்வெட் குரங்குகளில் மேற்கண்ட ஆய்வின் முடிவில் ஒரு விடயத்தை கண்டறிந்தார். வெர்வெட் குரங்குகள் பருந்து, பாம்பு மற்றும் சிங்கம் ஆகிய 3 விலங்குகளை அதிகமாக அஞ்சுவதை கவனித்த டேவிட் இந்த 3 விலங்குகளின் அச்சத்தையும் ஒன்றாக இணைத்தார். அதன் இறுதி வடிவம் ஏறக்குறைய சீன டிராகன் போல இருந்தது. உலகம் முழுவதும் உருவாகி இருக்கும் இத்தகைய புராண விலங்குகள் மனிதனின் வெவ்வேறுபட்ட அச்சத்தின் இறுதி விளைவாக உருவானதே என்பதை இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். யானை, சிங்கம், குதிரை முதலையென மனிதனை காட்டிலும் சக்தி வாய்ந்த மனிதனுக்கு
ஆபத்து விளைவிக்கக்கூடிய உயிரினங்கள் ஒன்றாக இணைந்தால் என்ன நடக்கும் என்ற எண்ணத்தின் இறுதி விளைவே இந்த யாழி என்று விவாதிக்கிறார்கள் ஆய்வாளர்கள். அச்சத்தின் அடையாளமே மரியாதையாக உயர்ந்து கோவிலில் தெய்வங்களை காக்கும் காவல் விலங்கு என்ற வகையில் யாழிகளை உயர்த்தியுள்ளது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஆரம்ப கால கோவில் அமைப்புகள் செங்கற்களால் ஆனதாக இருந்தது. 7ஆம் நூற்றாண்டில் பாறைகளை குடைந்து செய்யப்படும் குடவரை கோவில் முறை உருவானது. 10ஆம் நூற்றாண்டு முதலே கற்றளி எனப்படும் கருங்கல்லாலான கோவில்கள் கட்டும் முறை அதிகரித்தது. கருங்கல் கோவில் அமைப்புகளில் ஆரம்பமே தென்னிந்திய சிற்பக்கலையில் புதிய பரிணாமம் வளர்ச்சி உண்டாக காரணமாக இருந்தது. ஆரம்ப கால கற்றளிகளிலோ குடைவரை கோவில்களிலோ யாழி குறித்தான விடயம் கிடைக்கப்பெறவில்லை. பாரம்பரிய சிற்ப சாஸ்திர நூல்களிலும் இதற்கான குறிப்பு இல்லை. நாயக்கர் ஆட்சியை தொடர்ந்தே தென்னகத்தின் கோவில்களில் யானை சிற்பத்துக்கான முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. மதுரையில் கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள யாழி சிற்பங்கள் மிக பிரசித்தி பெற்றவை. தமிழகம் முழுவதிலும் உள்ள பல முன்னணி ஆலயங்களில் இன்று காணப்படும் யாழியுடன் கூடிய தூண்கள் பெரும்பாலும் 16ஆம் நூற்றாண்டு அளவில் அல்லது அதற்கு பின்னர் உருவானவையாகவே இருக்கும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். தமிழகத்தை தாண்டி கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் உருவான கோவில்களில் கூட யாழியின் சிற்பங்கள் அதிக அளவு கிடைத்துள்ளன. முக்கியமாக பழைய விஜயநகர பேரரசின் தலைநகரான ஹம்பியில் உள்ள கோவில் சிதைவுகளில் பிரமிக்க வைக்கும் வகையிலான யாழி சிற்பங்கள் இருக்கின்றன. பெரும்பாலும் சிம்ம யாழி அல்லது கஜயாழியை பயன்படுத்தப்பட்டாலும் மீனாட்சி அம்மன் கோவிலில் நாயாளியும் விஜயநகரத்தின் கிருஷ்ணன் கோவிலில் எலியாளியும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா மட்டுமில்லாது இலங்கையின் சிற்பங்களிலும் கூட யாழியின் தாக்கம் இருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டிலிருந்தே இலங்கையின் வடக்கு பகுதியில் உருவாகி வலுப்பெற்று வந்த சோழ அரசின் தாக்கத்தால் இலங்கையில் தொடர்ச்சியாக பல தமிழ் குடியேற்றங்கள் உருவானது. 13ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையில் இலங்கை பல்வேறு சிறு அரசுகளாக பிரிந்து இருந்தமையால் வெவ்வேறு சிற்பக்கலை அமைப்புகளும் உண்டாகியது. தமிழ் தாக்கத்தின் விளைவால் விகாரை முதலியவற்றின் வாயிலின் இருபுறமும் யாழிகள் வடிக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய சிற்பத்தில் போல இல்லாமல் இலங்கையின் யாழி சிற்பம் 4 கால்களையும் நிலத்தில் பதிந்தவாறும் தலையை பின்பக்கமாக திருப்பியபடியும் இருப்பது இலங்கைக்கு உரிய தனித்துவத்தை எடுத்து காட்டுகிறது. கற்பனையோ நிதர்சனமோ யாழி என்பது சிற்பக்கலை என்ற ரீதியில் நாம் அனைவரும் ஒரு கணம் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய சிறப்பு மிகுந்த ஒரு அம்சமாகும். ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நாம் இந்த யாழியை பற்றி பேசலாம். யாழி என்ற மிருகமானது நவக்கிரகங்களின் ஒன்றான புதனின் வாகனம். யாழியை போலவே புதனும் இரு பாலினத்தையும் சார்ந்திராதவர். சில நேரங்களில் அவர் பெண்ணாகவும் பொதுவாக ஆணாகவும் சித்தரிக்கப்படுகிறார். இதற்கான பின்னணி கதை கதாநாயகன் சந்திரனின் காதலில் தொடங்குகிறது. இரவின் நாயகனான நிலவன் தாரா என்ற பெண்ணோடு காதல் வயப்பட்டு அவளை தன்னுடன் அழைத்து வந்து விட்டார். ஆனால் தாராவோ தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் மனைவி. குரு பிரகஸ்பதி கடும் சினம் கொண்டு போர் புரிய தேவர்கள் கூடி தாராவை தன் கணவனோடு மீண்டும் இணைய சொல்கிறார்கள். அதே சமயம் தாரா தான் கருவுற்றிருப்பதை அறிகிறார். காதலனும் கணவனும் அது தன் குழந்தைதான் என வாதாட தேவர்கள் தாராவிடம் உண்மையை உரைக்குமாறு வினவியும் அவள் கூற மறுத்து விடுகிறாள். ஒரு கட்டத்தில் கருவில் இருக்கும் குழந்தையை தாயிடம் யார் காரணம் என கேட்க வேறு வழியின்றி சந்திரன் என்ற உண்மையை சொல்லிவிடுகிறாள். முன்னரே கோபத்தில் இருந்த குரு பிரகஸ்பதி இதை கேட்டதும் சினம் பொறுக்காமல் சாபம் விட தொடங்குகிறார். சந்திரனால் உனக்கு பிறக்கும் குழந்தை ஆணாகவும் இருக்காது, பெண்ணாகவும் இருக்காது. தேவலோகத்தில் அமைதியை நிலைநாட்ட இந்திரன் அந்த குழந்தையை உலக பிரகஸ்பதியின் மகனாக அங்கீகரிக்கும் என அறிவித்தார். புதன் ஆண் கடவுளாகவே உலகத்தால் அறியப்படுகிறார். அவர் மனைவி பெயர் இலா. இவளும் அவரை போன்றவரே. அதாவது 6 மாதம் புதனின் மனைவியாகவும் 6 மாதம் அரசாலும் ஆணாகவும் இருப்பார். தமிழில் இலை என்றால் இளையர் மக்கள் என பொருள்படும். ரிக்வேதத்தில் சரஸ்வதி போன்ற நதிகளுடன் குறிப்பிடப்படும் இலா நதி. தற்போது அது இலி. சீனாவிற்கு அருகாமை நாடான கஜகஸ்தானில் உள்ளது. ஒருவேளை பாரதம் இதுவரை பார்த்திருக்குமோ? கிழமைகளில் கூட புதன் 6 கிழமைகளுக்கு மத்தியில் வரும். சூரிய குடும்பத்தில் புதன் கிரகம் பகலில் 420 செல்சியஸ் அளவிற்கு வெப்பமாகவும் இரவில் 170 அதாவது -170 செல்சியஸ் குளிராகவும் இருக்கும். புதன் கிரகத்தின்
ஆங்கில பெயர் மெர்க்குரி. தனிம அட்டவணையில் காணப்படும் ஒரே திரவம் ஒன்ற தனிமம் பாதரசம். இது திரவமா அல்லது திடப்பொருளா என்று குழப்பம் வரும் தனிப்பட்ட குணமுடையது. இந்த புராண கடவுள்கள் எல்லோருக்கும் ஒரு வாகனம் இருக்கும். இரு பாலினமான புதனின் வாகனமும் அப்படித்தானே இருக்க வேண்டும். ஆண்மையின் கம்பீரமாக சிங்கத்தின் உடல், பெண்மையின் கர்வமாக யானையின் தலை. பண்டைய தமிழர்கள் அறிவியலும் கற்பனை வளத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியதை நாம் அறிவோம். மனித இனத்தை ஒன்றுபடுத்தவும் மக்கள் அச்சமின்றி நெறிகளை பின்பற்றி வாழவும் அவர்கள் கடவுள்களையும் கோவில்களையும் உருவாக்கினர். கடவுள் நம்பிக்கை நன்மையை காத்தன, தீயவற்றை அழித்தன. மனிதனின் அசாத்திய சக்திகள் கடவுள்களின் வரமாகின. அப்படியான கடவுளின் இருப்பிட பாதுகாவலர் எப்படி இருக்க வேண்டும்? யாளிகள் கோவில்களின் பாதுகாவலர், மனிதனை கடவுளின் வசிப்பிடத்திற்கு வழி நடத்துபவை. யாளிகள் பொதுவாக சிங்கத்தின் உடலமைப்பை கொண்டிருக்கின்றன. அவற்றின் தலைகளோ வேறு ஒரு விலங்கின் சாயலில் வடிவமைக்கப்படுகின்றன. யானை, சிங்கம், ஆடுகளின் தலைகளும் சில நேரம் நாய், எலி போன்ற வேறு சில விலங்குகளின் உருவத்தையும் கொண்டிருக்கின்றன. பாம்பின் வால் தோற்றத்தை முழுமை செய்கிறது. யாழி யானையின் பலத்தையும் சிங்கத்தின் வேக மற்றும் ஆற்றலையும் நாகத்தின் பயக்காரணியையும் ஒரு சேர கொண்டிருக்கிறது. யாளிகள் கோவில்களை பாதுகாப்பதாகவும் மக்களை ஆலயத்திற்கு வழிநடத்துவதாகவும் நம்பப்பட்டது. இருவகையான துதிக்கை வடிவங்கள் கோவில்களில் வழக்கத்தில் உள்ளன. ஒன்று பிள்ளையாரை போன்ற உருவம் கொண்ட கஜயாளி, மற்றொன்று ராஜயாளி. கற்ப கிரகத்தின் இருவாசலையும் அலங்கரிப்பவை இவைகள். மாமல்லபுரம், அஜந்தா, புத்த விகாரங்கள் போன்றவற்றில் இந்த சிற்பத்தனை பற்றிய குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை. இந்திய சிற்ப சாஸ்திரங்களிலும் இதை பற்றிய குறிப்புகள் எதுவுமே இல்லை. தற்போது பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் யாழி என்பது இந்து புராணத்தில் வரும் மற்றொரு கற்பனை கலப்பின விலங்கு மட்டுமே என்று சொல்கிறார்கள். மேலும் எந்த தடயமோ அல்லது தொல்பொருள் படிவமோ இவை விலங்கினம் என இன்று வரை நிரூபிக்கவில்லை. டைனோசர் என்று சொல்லப்படும் உயிரினத்தின் உடலமைப்புக்கும் யாழியின் உடலமைப்புக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதால் யாழிதான் உண்மையில் டைனோசராக இருக்கலாம் என்றொரு கோட்பாடும் இருக்கிறது. யாழி லெமுரியா நாகரிகத்தின் உண்மையான மிருகம் என்றும் ஒரு தரப்பால் நம்பப்படுகிறது. அதன்படி குமரிக்கண்டம் ஆழி பேரலையால் அழிவுற்ற போது அங்கிருந்து கடந்து வந்த மக்கள் அறிந்த விலங்குதான் இந்த யாழி. எனவே அது டைனோசரின் வழிதோன்றலாக இருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. ஆனால் குமரிக்கண்டமே இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே. யாழிகள் பற்றிய 2010 தணிகை குமார் மணி எழுதிய நாவல் பல தரப்பிடமிருந்து நன்மதிப்பை பெற்றது. யாழி மிருகத்தை தேடி செல்லும் இளைஞர்கள் பற்றிய சுவாரஸ்யமாக பல செய்திகளுடன் வெளியிடப்பட்டது. யாழி பற்றிய பலருக்கு அறிமுகமும் இதுபோல் ஏன் இதுவரை எழுதவில்லை? ஆங்கில படங்களுக்கு நிகராக ஒரு புராண கதையை, புனைக்கதையை நம்மால் ஏன் உருவாக்க முடியவில்லை என்ற கேள்வி கேட்டது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தின் முன்னுரை இவ்வாறு தொடங்குகிறது. இந்த பூமியில் சில கோடி ஆண்டுகளுக்கு முன்பு டைனோசர் போன்ற ராட்சத விலங்குகள் வாழ்ந்ததாக அறிவியல் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த அறிவியல் உண்மையின் அடிப்படையில் இத்தகைய விலங்குகளை பின்னணியாக கொண்டு உலகில் பல திரைப்படங்கள் வெளிவந்து உலக மக்களை பெருமளவில் கவர்ந்தன. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்று பின்னணி கொண்ட இந்திய துணைக்கண்டத்தின் தென்பகுதியில் இப்படி ஒரு பிரம்மாண்ட விலங்கின் பதிவுகள் பரவி கிடப்பதை பார்த்தும் ஏன் ஆய்வாளர்களும் மக்களும் தமிழர்களும் கண்டு கொள்ளவே இல்லை? இந்த புராணத்தில் சொல்லப்படும் எந்த செய்தியும் இதுவரை ஆன்மீகமாக மட்டும் இருந்ததில்லை. விமான வடிவமைப்பு, நவக்கிரகங்கள் பற்றி வானியல் சாஸ்திரங்கள், முனிவர்களின் அசாத்திய சக்திகள் அனைத்தும் அறிவியலின்படி சாத்தியமென அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. நாம் கடவுள் என நம்புவர்கள் எல்லாம் ESP சக்தி இருந்திருக்கலாம் என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் என்ற சக்தி இருந்திருக்கலாம் என ஆய்வுகள் குறிப்பிடப்படுகின்றன. முதலில் சந்தேகித்து பின்னர் உலகம் ஏற்றுக்கொண்ட இந்திய தத்துவங்கள் எத்தனையோ உண்டு. யோகா அது ஒரு எடுத்துக்காட்டாகும். தேவர்களின் தலைவனாக இந்திரனின் வாகனமாக ஜராவதம் பற்றி நாம் அறிவோம். வெள்ளை நிற யானை பல துதிக்கைகள் அல்லது பல தந்தங்கள் கொண்டது போல அதன் தோற்றம் இருக்கும். ஆரம்பத்தில் மேற்கத்திய உலகம் ஜராவதத்தை ஒரு புனைவு மிருகமாக கூட ஏற்கவில்லை. ஒரு முக்கிய எலும்பு படிவத்தின் கண்டுபிடிப்பு வரை. கொம்போத்தர் எனப்படும் இந்த அழிந்துவிட்ட யானை இனவிலங்கின் தலைப்பகுதியில் 4 தந்தங்கள் இருந்தன. அது ஒரு விக்கி தளத்தில் வந்திருக்கிறது. கொம்போத்தர்
லம்போதர் பற்றிய முழு விக்கிபீடியா பதிப்பிலும் இந்திய புராணம் பற்றியோ சராவதம் பற்றியோ ஒரு சொல் கூட இல்லை. ஒருவேளை யாழியின் தடயங்கள் கூட இன்னொரு கண்டத்திலோ அல்லது முறையான ஆராய்ச்சிகள் மேற்கொண்டால் இந்தியாவிலேயோ கண்டுபிடிக்கப்படலாம். நாம் வாழும் யதார்த்த உலகிலிருந்து யோசித்தால் இப்படியெல்லாம் ஒரு மிருகம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் அதனால் நமக்கென்ன கிடைக்கப் போகிறது? இந்த எண்ணம் எல்லோருக்கும் தோன்றுவது இயல்புதான். அதே நேரத்தில் அப்படி ஒரு உருவத்தை ஏன் உருவாக்க வேண்டும்? அவை நம் முன்னோர்கள் விட்டு சென்ற படைப்பாற்றலின் மிச்சங்கள் தான் இவை. உண்மை இல்லாமல் அதை உருவாக்கி இருப்பார்களா நமது முன்னோர்கள்? ஒரு சாதாரண மனிதனின் கனவில் வந்த கொடிய மிருகமாய் கூட இருக்கலாம். ஆனால் அவன் தன் நட்சத்திற்கு அளித்த உருவமே யாளிகளாக கூட இருக்கலாம். யாளிகள் வெறும் சிலைகள் அல்ல, நம் முன்னோர்களின் எண்ணற்ற கற்பனை மற்றும் படைப்புகளை நினைவுபடுத்தும் ஸ்துபிகளாகும். அப்படி கற்பனையா அல்லது உண்மையா? இனி வரும் காலங்களில் ஆராய்ச்சிகளே அதன் உண்மையை வெளி உலகத்திற்கு கொண்டு வரும். சிந்தித்து பாருங்கள். சுஜாதா, ஜெயமோகன் போன்றோரின் ஒரு சில புத்தகங்களையும் படங்களையும் தவிர சிறந்த அறிவியல் புனைவுகள் உங்களுக்கு நினைவுண்டா? நம்மால் ஏன் சிறந்த சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி கதைகளை உருவாக்க முடியவில்லை? அப்படி நாம் இதுவரை உருவாகி இருந்தால் இது போன்ற யாளிகளை நாம் கொண்டு வந்திருப்போம். அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும். தமிழர்களின் பெருமையை அது பறைசாற்றியிருக்கும். ஆனால் ஒன்று, என்றோ ஒரு நாள் யாளிகளின் உருவம் புதைப்படிவங்களாக கிடைக்கும். அது தமிழர்களின் புகழை உலகறியச் செய்யும். நாம் காத்திருப்போம் அந்த நாளுக்காக.